வணக்கம். மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்பர்கள் அனைவரையும் மீண்டும் ஆப்பிள் வித் தமிழ் சேனல் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம மேக்புக் எப்படி யூஸ் பண்ணணும், மேக்புக் ப்ரோவோ இல்லை ஏரோ இல்லை ஐமேக்கோ எப்படி யூஸ் பண்ணணும், அடுத்தது அதில் மேக்ஓஎஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும், அடுத்தது ஒரு அப்ளிகேஷனை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி நம்ம டெவலப்பர் டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கு முதல்ல என்னென்னலாம் தேவைப்படும், அதை எங்கே நம்ம மேனேஜ் பண்ணுவோம், இதை பற்றின டீட்டெயிலை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது நம்ம ஆப்பிள் டெவலப்பர் அக்கௌண்ட்டை லைவாக கிரியேட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ஆப்பிள் டெவலப்பர் அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டு தான் நம்மளால் மேக்ஓஎஸில் லாகின் பண்ணி அது மூலயமா ஆப்ஸை டவுன்லோட் பண்ண முடியும், டூல்ஸை டவுன்லோட் பண்ண முடியும். அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளோட iOS அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும். இதை பற்றி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆப்கள் வித் தமிழ் சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் மேக்கை வாங்கின உடனே உங்கள் மேக்கை ஓப்பன் பண்ண உடனே இந்த டெஸ்க்டாப் தான் உங்களுக்கு தெரியும். இந்த டெஸ்க்டாப்பில் 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கும். ஃபஸ்ட்டு மேலே மெனு, ஓகேங்களா. இந்த நார்மலாக இந்த இடத்துல எம்டி பிளேஸில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே மெனு ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு ஆப்பிளோட லோகோ இருக்கும், ஆப்பிளோட மெனு இருக்கும். இல்லை அபவுட் திஸ் மேக் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மேக் என்ன மாதிரியான மேக்கு, மேக்புக் ஏரா, ப்ரோவா இல்லை ஐமேக்கா, அடுத்தது அதோட சிப்பு என்ன டைப்பு, எப்போ மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, அடுத்தது அதோட மெமரி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இது மோர் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இதை பற்றிய ஃபுல் ஹார்ட்வேர்ஸ் தெரிஞ்சுக்கும். ஸோ என்னென்ன ஹார்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். ஸோ அடுத்தது நார்மலாக உங்களுக்கு ஆப் ஸ்டோர் இருக்கும். அடுத்து ரீசெண்டாக என்னென்ன ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அது இருக்கும். அடுத்தது ரீஸ்டார்ட் இருக்கும், ஷட் டவுன், இதே மாதிரி மெனூஸ் ஐட்டம் எல்லாமே இதில் இருக்கும். அடுத்தது ஃபைண்டருக்கான மெனு எல்லாமே இருக்கும். ஸோ அடுத்தது இது டெஸ்க்டாப் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நார்மலாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம், ஃபைலை நீங்கள் வச்சுக்கலாம், ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம், ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் என்னென்னலாம் ரெக்கார்ட் பண்ணுங்களோ அது டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு இந்த டெஸ்க்டாப் ஏரியாவில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இது உங்களுடைய ஃபைல்ஸை மேனேஜ் பண்ணுற இடமா இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயிக்காக ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல ரெண்டாவது ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு நார்மலாக ஒரு ஒரு ஸ்ப்ளிட்டர் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள எல்லாமே பர்மனெண்ட்டாக இதில் இருக்கிறது. ஸோ நான் எதெல்லாம் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறேனோ அது எல்லாமே நான் இங்கேருந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ எதெல்லாம் நான் நார்மலாக ஓப்பன் பண்ணுறேனோ அது டெம்பரரியாக இங்கே உட்காரும். ஸோ இப்போ எனக்கு இது பர்மனெண்ட்டாக வேணும் அப்படின்னா நான் ரைட் கிளிக் பண்ணி கீப் இன் டாக் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு பர்மனெண்ட்டாக வந்துடும். இல்லை எனக்கு தேவையில்லை அப்படின்னா ரிமூவ் ஃப்ரம் டாக்னா எனக்கு இங்கேருந்து ரிமூவ் ஆகிடும். மறுபடியும் அந்த மெனு செட்டிங்ஸ் நான் ஓப்பன் பண்ணுறப்போ மறுபடியும் இந்த இடத்துல உட்காந்துரும், சரிங்களா. ஸோ நார்மலாக வேறு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓப்பன் பண்ணுறேன். இது பர்மனெண்ட்டாக இருக்குது. இதுவே இங்கே ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். அது நார்மலாக இந்த ப்ரிவியூவில் வந்துடும். அந்த ப்ரிவியூவும் நான் டெலீட் பண்ணிடுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த ப்ரிவியூ நான் ஓப்பன் பண்ணுறேன்னா இந்த ப்ரிவியூ இந்த டெம்பரரியில் உட்காந்துரும். இதை நான் பர்மனெண்ட்டாக வேணும் அப்படின்னா நான் பர்மனெண்ட்டாக இங்கேருந்து மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ கீப் இன் டாக் அப்படின்னா இது பர்மனெண்ட்டாக இங்கேயே இருக்கும். நம்ம அடிக்கடி நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால. இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் டாக் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் 3 முக்கியமான விஷயங்கள் இதில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்டரில் இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மேக் ஓஎஸோட டிஃபால்ட் ஃபைல் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவோம். விண்டோஸில் இதை பற்றி என்னன்னு சொல்லுவோம்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்டரை பயன்படுத்தி நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அடுத்து ஃபைல்ஸ் ஆர்கனைஸ் பண்ணலாம், டேட் வைஸு இல்லை டைப் வைஸ் ஃபைல்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும்.
ஸோ ஃபைல்ஸ் வந்து சர்ச் பண்ணால் ஃபைலை சர்ச் பண்ணிக்க முடியும் இந்த இடத்துல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் ஆக்சஸ், டிரைவர் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நிறைய இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணி மெமரியை ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் நேவிகேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இது எல்லாமே ஒரு ஃபோல்டர்லேருந்து இன்னொரு ஃபோல்டர் போகிறது எல்லாமே நீங்கள் பண்ணிக்க முடியும். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபோல்டர்னு பார்த்தீங்கன்னா ரீசன்ஸ் ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷன்லாம் இங்கே தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ், டவுன்லோட் பண்ணுற டூல்ஸ் எல்லாமே இங்கே தான் மேனேஜ் பண்ணுவோம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ். என்னென்னலாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பு. ஸோ டெஸ்க்டாப்பில் தான் நம்மளுடைய லேண்டிங் ஏரியா இதுதான். ஸோ இங்கேருந்து நீங்கள் ஃபைல்ஸ் இங்கேயும் மேனேஜ் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு நிறைய இதுமாரி ஃபோல்டராக நீங்கள் கிரியேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ iOS டெவலப்மெண்ட் பண்ணுறப்ப ப்ராஜெக்ட் ஃபைல்ஸு, டவுன்லோட் ரிசோர்ஸு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிமுலேட்டர் ரிலேட்டட் ஃபைல்ஸு இதெல்லாம் மேனேஜ் பண்ண ஃபைண்டரை வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில். அடுத்தது இன்ஸ்டாலிங் அண்ட் மேனேஜிங் அப்ளிகேஷன். மேக்ஓஎஸில் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண 2 காமன் மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று ஆப்பிளுடைய ஆத்தரைஸ்டு இன்ஸ்டாலேஷன் சென்டர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்டோர் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று நம்ம ப்ரௌசர் மூலயமா எந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணுமோ அதை வந்து டிஎம்ஜி ஃபைலாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப் ஸ்டோர் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இதுதான் ஆப் ஸ்டோர்னு சொல்லுவோம். ஸோ இது நார்மலாக அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப் ஸ்டோர் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஆப் ஸ்டோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக என்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் வேணுமோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஏற்கனவே அது வந்து இன்ஸ்டால் ஆகிருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப்டேட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்க முடியும். இல்லை அப்படின்னா நியூவாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா கெட்டுன்னு இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து கெட் கொடுத்தீங்கன்னா இது உங்களோட மேக் ஓஎஸில் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இதுலேயே வந்து பெய்டு அப்படின்னு இருக்கும். அது நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயே வந்து பெய்டு ஆப்ஷன் தனியாக வரும் உங்களுக்கு. நார்மலாக வரும். இது இருக்குது பார்த்தீங்களா? இந்த பெய்டுன்றது பார்த்தீங்கன்னா இது வந்து பே பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாக கெட்டுங்கிறது எல்லாமே வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது. ஓகே, ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ டெவலப்பர் டூல்ஸு, ஃபினான்ஸ், ஹெல்த், மியூசிக், மெடிக்கல், இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் வேணுமோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வாட்ஸ்அப் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இந்த வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏற்கனவே வந்து இந்த இன்ஸ்டால் ஆகிருக்கிறதுனால அது வந்து புது அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதனால் இது வந்து நம்மளை அப்டேட் பண்ண சொல்லுது. இது நார்மலாக வந்து அப்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஓப்பன்னு காட்டும். நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துலேருந்து அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபோட்டோஸ் ரிலேட்டட் அப்ளிகேஷனை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரி, டைரெக்டாகவே இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஆப் ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணுறப்ப டைரெக்டாக கெட்டுன்னு கொடுத்தீங்கன்னாவே அது டைரெக்டாக உங்களுடைய அப்ளிகேஷன் போர்ட்டலில் இன்ஸ்டால் ஆகிடும். நீங்கள் டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இதுவே வந்து நீங்கள் ப்ரௌசரில் போனீங்க அப்படின்னா நீங்கள் டிஎம்ஜி ஃபைலை டவுன்லோட் பண்ணி இப்போ டவுன்லோட்ஸ்க்கு போயிட்டு டவுன்லோட்ஸ்லேருந்து நம்ம மறுபடியும் வந்து டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? நான் காட்டுறேன். நம்மளுக்கு நிறைய யூசேஜ் இருக்குது. நான் போகிற உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இதில் அப்டேட்ஸ்லாம் இருக்கும். ஏதாவது புதுசாக நம்ம ஏற்கனவே டவுன்லோட் பண்ணணும், அதுக்கு அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா இதை நம்ம அப்டேட் பண்ணிக்க முடியும். நான் இப்போ அப்டேட் கொடுத்தேன் அப்படின்னா நார்மலாக அப்டேட் ஆகும். அப்டேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நார்மலாக வந்து இது அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ ஓப்பன் கொடுத்தேன்னா நான் டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் இப்போ வந்து அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக எந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வேணாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி மூவ் டு ட்ராஷ் அப்படின்னு இருக்கும். இது வந்து இதெல்லாம் வந்து நார்மலாக மூவ் டு ட்ராஷ் இருக்காது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஆப்பிளுடைய டிஃபால்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும்.
இதெல்லாம் வந்து நார்மலா நம்மளோட டூல்ஸ்ல உள்ளது. இப்ப நான் இன்ஸ்டால் பண்ணது. கஸ்டமைஸபிளா நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நான் மூவ் டூ ட்ராக்ன்னு குடுத்தா இந்த ஃபைல்ஸ் எல்லாமே இந்த ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு செக்ஷன். மேக்புக் யூஸ் பண்ணுறதுக்கான கீபோர்ட். இந்த கீபோர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விண்டோஸை விட கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸை கொஞ்சம் பார்ப்போம். மேக் கீபோர்டு ஷார்ட்கட்ஸ் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறப்ப ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கும். அதாவது ரொம்ப ரொம்ப வேகமாக நம்மளோட அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ண முடியும். ஸோ இது வந்து மாடல் கீபோர்டு. ஸோ உங்களோட மேக்புக்கு, ஐமேக்கு, மேக்புக் ப்ரோ, மேக்புக் ஏர் எல்லாத்துக்குமே இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இது பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து உங்களோட ஸ்டார்ட்டிங் பவர் பட்டன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, டெலீட் பட்டன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்து இங்கே என்டர்ன்னு நம்ம பார்த்துருப்போம். இதில் விண்டோஸில் இங்கே வந்து ரிட்டர்ன்னு இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல கமாண்ட் கீ இருக்கும். கமாண்ட் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக அந்த இப்போ காப்பி, பேஸ்ட் இதுக்கெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, கண்ட்ரோல்னு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ விண்டோஸில். ஸோ இந்த இடத்துல மேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, கமாண்டுன்னு யூஸ் பண்ணுவோம். கமாண்ட் ப்ளஸ் சி கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகும். கமாண்ட் ப்ளஸ் பி கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகும். அடுத்தது கமாண்ட் ப்ளஸ் எக்ஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட் ஆகும். ஸோ கமாண்ட் இசட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அன்டூ ஆகும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இந்த கமாண்டும் இந்த ஸ்பேஸையும் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பாட்லைட் சர்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபீச்சரு. நம்ம நெக்ஸ்ட் செஷனில் அதை பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கமாண்ட் டேப் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஃபைலுக்கு நம்ம மூவ் ஆகிட்டே இருக்க முடியும். இதுதான் வந்து கமாண்ட் டேபு. நம்ம கமாண்ட் கியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா, அது வந்து குவைட் ஆகிடும். நான் இப்போ கமாண்ட் கியூ கொடுத்தேன். இது வந்து நம்மளுக்கு குவைட் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஷார்ட்கட்ஸு. இதில் வந்து நிறைய எக்ஸ் கோடு யூஸ் பண்ணுறப்ப நம்ம நிறைய ப்ரொடெக்ஷன் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது நம்ம போக போக பார்ப்போம். ஓகேங்களா. அடுத்து வந்து இந்த இடத்துல ஆப்ஷன் இருக்குல்ல, அது வந்து ஆல்ட்டுன்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அடுத்து கண்ட்ரோல் இருக்குது, ஷிஃப்ட் கீ இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஷார்ட்கட்ஸ். இது ரொம்ப அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது இந்த கமாண்டு தான் யூஸ் பண்ணுவோம். கமாண்டை யூஸ் பண்ணி தான் அதிகமான ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா. அடுத்தது ஆப்ஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ லைட்டிங் க்ரேஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது. அடுத்து நார்மலாக அந்த ஸ்பீக்கருடைய வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டு நாட் டிஸ்டர்ப் ஓப்பன் பண்ணுறது. இது எல்லாமே நம்ம ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா. அடுத்தது ஸ்பாட்லைட் சர்ச்சு. இந்த ஸ்பாட்லைட் சர்ச் அப்படிங்கிறது மேக் ஓஎஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பவர்ஃபுல்லான ஒரு சர்ச் ஃபீச்சர். இது எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து கீபோர்டை பற்றி பார்த்துருப்போம். ஸோ அந்த கீபோர்டில் அந்த கமாண்ட் ஸ்பேஸ் இது ரெண்டுத்தையும் சேர்த்து டைப் பண்ணீங்க அப்படின்னா இதுமாரி ஓப்பன் ஆகும். ஸோ இதுமாரி ஓப்பன் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் இதில் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, குயிக்காக அப்ளிகேஷன்ஸோ, டாக்குமெண்ட்ஸோ, ஃபைல்ஸையோ, இமேஜஸையோ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும். போயிட்டு சர்ச் பண்ணணும், நீங்கள் மேனுவலாக போய் தேடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நான் ஆப் ஸ்டோரை ஓப்பன் பண்ணுறேன். ஆப் ஸ்டோரை டைப் பண்ணேன் அப்படின்னா இந்த ஆப் ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா. அடுத்தது வந்து ஒரு யூட்டிலிட்டி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன், கால்குலேட்டர். இந்த கால்குலேட்டர் ஓப்பன் ஆகிடும். அடுத்து வந்து ஒரு டைமர் ஓப்பன் பண்ணுறேன், ஸ்டார்ட் டைம். நம்மளுக்கு என்ன எப்போ டைம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த கீபோர்டுக்கான அப்ளிகேஷனை நான் ஓப்பன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா பாருங்கள். இதுக்கு வந்து மேக்கு கீபோர்ட் ஒரு இமேஜ் ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். இமேஜ் ஃபைல்ஸில் லார்டு முருகா அப்படின்னு டைப் பண்ணுறேன். இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணோன்னா இந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஸ்பாட்லைட் இருக்கக்கூடிய பவர்ஃபுல் ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா. இது நார்மலாக வந்து கமாண்ட் பிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணோன்னா இது மாதிரி ஓப்பன் ஆகிடும். இது மாதிரியான அப்ளிகேஷன் வாங்க நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா. அடுத்தது சிஸ்டம் செட்டிங்கு. சிஸ்டம் செட்டிங்ஸ் மூலமாக நம்ம வந்து மேக்கில் கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையும் பண்ண முடியும். டெவலப்பர்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து செட்டிங்ஸு. இது எப்படி ஓப்பன் பண்ணணும் அதே மாதிரி தான்
நம்ம கமாண்ட் ஸ்பேஸ்க்குள்ள குடுத்தீங்க அப்படின்னா, இங்க போயிட்டு இதுல வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு குடுத்துக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, இந்த இடத்துல வந்து சிஸ்டம் செட்டிங்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் சொல்லிட்டு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கும் சிஸ்டம் செட்டிங்ஸ். எல்லா விதமான செட்டிங்ஸ் ஆப் ரிலேட்டட், மேக் ரிலேட்டட் எல்லா செட்டிங்ஸும் இங்க இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் இருக்கு. அடுத்து ப்ளூடூத் கனெக்ஷன்ஸ் இருக்கு. அடுத்து நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ பேட்டரியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து எங்க சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வேணுமோ இங்க இருக்கும். ஜென்ரல்ல சாஃப்ட்வேர் அப்டேட்ன்னு இருக்கும். ஸோ ஏற்கனவே சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா, அந்த சாஃப்ட்வேர் அப் டு டேட்ன்னு காட்டும். இல்ல ஏதாவது புதுசா வந்து நமக்கு அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுடைய இன்டர்நெட் கனெக்டிவிட்டி பிளஸ் உங்களுடைய பேட்டரியோட பெர்சன்டேஜ் பார்த்துட்டு, அதுக்கு தகுந்த மாரி இங்க வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். ஸோ பேட்டரி பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா, நீங்க பேட்டரிய சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ அப்டேட் குடுத்தேன்னா, உங்களுடைய மேக் வந்து ரீஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்து அப்டேட் ஆக ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? எப்பொழுதும் ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க எந்த அப்ளிகேஷன் அப்டேட் பண்ணாலும் சரி, இல்ல வந்து ஒரு ஓஎஸ் அப்டேட் பண்ணாலும் சரி, மேக்க பொறுத்தவரையும் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து லோ இன்டர்நெட்லயோ, இல்ல உங்க மொபைல் டேட்டா யூஸ் பண்ணியோ அப்ளிகேஷன இன்ஸ்டால் பண்றதுக்கோ, இல்ல ஓஎஸ் அப்டேட் பண்றதுக்கோ ட்ரை பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீபோர்ட் செட்டிங்ஸ் இருக்கும் நமக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்ப்ளே செட்டிங்ஸ் ரிலேட்டட் எல்லாமே இருக்கும். ஸோ டிஸ்ப்ளேல வந்து நீங்க என்ன டிஸ்ப்ளேலாம் மாத்திக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் செட்டிங்ஸ் இருக்கும். டச் ஐடி இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ஐக்ளவுட் இருக்கும். ஸோ கிளவுட்ல வந்து 15 ஜிபி சாரி 5 ஜிபி வரையும் நீங்க டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேல போனா நீங்க பே பண்ற மாரி இருக்கும். ஸோ 75லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா. அடுத்தது வந்து ஸ்டோரேஜ் மேனேஜ்மென்ட்டு இது எல்லாமே வந்து இங்க நீங்க பார்த்துக்க முடியும். கேம் சென்டர்ஸ் இருக்கும் நமக்கு. அடுத்து வந்து கீபோர்ட்ஸ் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரிண்டர் அண்ட் ஸ்கேன் ஹார்ட்வேர் எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர்ஸ் கனெக்ட் பண்றது இருக்கும். ஸோ இங்க வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டிலாம் நம்ம இங்கேயும் இருக்கும். பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம ஷார்ட்கட்ல டாப்ல மெனுலயே நம்ம வந்து ப்ளூடூத்துக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஏர்ட்ராப் வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவ சொல்றேன். ஆ ஏர்ட்ராப் அப்படிங்கிறது உங்களுடைய ஆப்பிள் டிவைஸ்லேருந்து ஆப்பிள் டிவைஸ்க்கு ப்ளூடூத் வழியா இந்த ப்ளூடூத் எனேபிள் ஏர்ட்ராப் ஆன் பண்ணீங்கனாவே ப்ளூடூத் எனேபிள் ஆகும். இது மூலியமா வந்து நீங்க ஃபைல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுல வந்து நெட்வொர்க் தேவைப்படாது. இன்டர்நெட் தேவைப்படாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து டு நாட் டிஸ்டர்ப் இருக்கும். டிஸ்ப்ளே உடைய பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்றது, டிக்ரீஸ் பண்றது, சவுண்ட் இன்க்ரீஸ் பண்றது, டிக்ரீஸ் பண்றது எல்லாமே இருக்கும். அது வந்து கீபோர்ட்லயும் உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நம்ம டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்றப்ப கண்டிப்பா வந்து இந்த சில முக்கியமான செட்டிங்ஸ் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். நம்ம அத கண்டிப்பா அந்த நேரத்துல பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்தது டெர்மினல். டெர்மினல் மூலமா கமாண்ட் லைன பயன்படுத்தி நம்ம மேக்ரோஸோட இன்டராக்ட் பண்ண முடியும். இந்த டெர்மினல எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஸ்ல போயிட்டு லாஸ்ட்ல டெர்மினல் அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லன்னா உங்களுடைய அ ஸ்பாட்லைட் சர்ச்ச யூஸ் பண்ணி நீங்க டெர்மினல் ஓப்பன் பண்ண முடியும். இப்படி ஓப்பன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இது மாரி ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த டெர்மினல் மூலியமா நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, டெவலப்பர் டூல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஃபைல்ஸ மேனேஜ் பண்ண முடியும். ஜிட் கமாண்டுகள எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதாவது உங்க சோர்ஸ் மெயின்டெயின் பண்றோம்ல, உங்க கமிட்டு, புல்லு, ரெக்வெஸ்ட்டு, ஹிஸ்டரி இது எல்லாமே வந்து மெயின்டெயின் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்துட்டு டெவலப்பர் ரிலேட்டட் கமாண்ட்ஸ் ஏதாவது இருக்குன்னா நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு நெறைய கமாண்ட்ஸ் இருக்கும். ஆ ஒரு கமாண்ட்ஸ் மூலியமாவே வந்து நெறைய விஷயங்கள வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஒரு ஃபுல் அப்ளிகேஷனுடைய டூல வந்து ஓப்பன் பண்ணாம, கமாண்ட் லைன் மூலியமாவே உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த இடத்துல எல்எஸ் அப்படின்னு டைப் பண்றேன். வந்து லிஸ்ட் நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடும். ஸோ இதுவே வேணும் அப்படின்னா நம்ம எப்படி நம்ம ஃபுல்லா போய் பார்க்கணும்னாலும், இந்த அப்ளிகேஷன பயன்படுத்தி என்னென்ன இருக்கு நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம பார்த்துக்க முடியும். வந்து ட்ராஷ்ன்னு இருக்கும். ட்ராஷ்ங்கிறது நீங்க எங்கெல்லாம் இந்த மேக்ல எங்கெங்கெல்லாம் டெலீட் பண்ணீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து எங்க ஸ்டோர் ஆகும்னா இங்க தான் இருக்கும். நமக்கு தேவை அப்படின்னா திருப்பி ரைட் கிளிக் பண்ணி புட் பேக்ன்னு குடுத்தீங்கன்னா, எங்க டெலீட் பண்ணோமோ அங்க போய் உட்காந்துரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்றேன். இந்த ஃபோல்டர வந்து நான் வந்து மூவ் டூ ட்ராஷ்ன்னு குடுக்குறேன். இப்ப எனக்கு மூவ் டூ ட்ராஷ்க்கு வந்துருச்சு.
அடுத்தது வந்து நம்ம வந்து வேணும் மறுபடியும் எனக்கு வேணும் ரீஸ்டோர் பண்ணணும்னா புட் பேக்ன்னு குடுத்தீங்கன்னா ரீஸ்டோர் ஆயிடும். இல்ல எனக்கு வந்து அது வேணாம். எனக்கு வந்து ஃபுல்லாவே வந்து எடுத்துருங்க அப்டின்னா, நம்ம இங்க டெலீட் பண்ணிட்டு, இந்த என்டையர் ட்ராஷுமே வந்து எம்ப்டி பண்ண முடியும். இந்த இடத்துல எம்ப்டின்னு இருக்கும். அத குடுத்தீங்க அப்டின்னா எம்ப்டி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நீங்க ஹை லெவல்ல தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். மேக் ஓஎஸ பத்தியும், மேக்க பத்தியும். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்க மேக் வாங்குனதுக்கப்புறம், இன்னும் நெறைய விஷயங்கள உங்களால கத்துக்க முடியும். ஸோ, அ அத பத்தி நீங்க வொரி பண்ணிக்க வேணாம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாவே தான் இருக்கும். நீங்க விண்டோஸ பயன்படுத்திட்டு, மேக்க பயன்படுத்தி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து விண்டோஸே நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இத நான் வந்து அ ஃபீல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஃபீல் பண்ணியிருக்கேன். அடுத்தது நம்மளுடைய ஆப்பிள் டெவலப்பர் அக்கவுண்ட்டுக்கு போவோம். ஆப்பிள் டெவலப்பர் அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். உங்களுடைய ப்ரௌசர்ல நீங்க வந்து developer.apple.com டைப் பண்ணுங்க. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆப்பிளோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிடும். இது வந்து டெவலப்பருக்கான வெப்சைட்டு. ஸோ நீங்க போயிட்டு இங்க போய் உங்களுடைய நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்றதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் வந்து ஆப்பிளோட டெக்னிக்கல் வேர்ட்ஸ்ல இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சாஃப்ட்வேர்ஸ் நம்மளுக்கு தேவையான டூல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். அடுத்தது வந்து டெவலப்பர் ரிலேட்டட் நியூஸ் வந்து தெரிஞ்சுக்க முடியும். லேட்டஸ்ட் நியூஸ் ஆப்பிளோட டெவலப்பர் நியூஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. லேட்டஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன வெர்ஷன் வந்திருக்கு, அதில என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம டெவலப்பர் அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட்டு ஃப்ரீ அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பெய்ட் அக்கவுண்ட்ட பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? பெய்ட் அக்கவுண்ட் நமக்கு லாஸ்ட்டா தான் தேவைப்படும். அதாவது ஒரு அப்ளிகேஷன்லாம் டெவலப் பண்ணி நீங்க ரிலீஸ் பண்றப்ப தான் உங்களுக்கு தேவைப்படும். பட் வந்து நம்மளுக்கு அதுவரையும் வந்து ஒரு ஃப்ரீ அக்கவுண்டே வந்து நம்மளுக்கு போதுமானது. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஃப்ரீ அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதில developer.apple.com டைப் பண்ணீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து சைன் இன் அப்படின்னு இருக்கும். இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஏற்கனவே வந்து சைன் இன் பண்ணியிருந்தீங்க. ஏற்கனவே வந்து நீங்க கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா, அங்க சைன் இன் குடுத்தீங்கன்னா உள்ளார என்டர் ஆயிடும். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க வந்து கிரியேட் யுவர் ஆப்பிள் அக்கவுண்ட். ஸோ அத கிளிக் பண்ணீங்க உங்களுக்கு புதுசா அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுக்கான ஃபார்ம்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க இங்க குடுக்குறப்ப, நீங்க வந்து அந்த ஐடி வந்து லாங் லைஃப் நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, கரெக்ட்டான இன்ஃபர்மேஷன குடுங்க. ஸோ நான் இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் குடுக்குறேன். இந்த ஆப் கல்வி அப்படின்னு குடுக்குறேன். ஆப் கல்வி தமிழ் அப்படின்னு குடுக்குறேன். இந்த இடத்துல வந்து இந்தியா குடுக்குறேன். ஏன்னா வந்து ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. அதனால இந்தியா குடுக்குறேன். ஸோ பர்த் வந்து சும்மா சாதாரணமா குடுக்குறேன் உங்களுக்கு. டேட் குடுக்குறேன். ஓகேங்களா? அடுத்தது ஐடி, இமெயில் ஐடி ஓகேங்களா? ஸோ எந்த ஜிமெயில் ஐடி எது வச்சிருக்கீங்களோ, அந்த இமெயில் ஐடி வந்து ப்ராப்பரா டைப் பண்ணுங்க. பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்டு காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இது குடுக்கணும். அதாவது வந்து ஒரு கேப்ஸ் லெட்டர் இருக்கணும். மொத்தம் 8 கேரக்டர் இருக்கணும். அதில ஒரு கேப்ஸ் லெட்டர் இருக்கணும். ஒரு நம்பர் இருக்கணும். ஒரு ஸ்பெஷல் சிம்பல் இருக்கணும். ஒரு லோயர் கேஸ் லெட்டர் இருக்கணும். ஒரு அப்பர் கேஸ் லெட்டர் இருக்கணும். ஓகேங்களா? நான் வந்து குடுக்குறேன். அடுத்தது வந்து இத பத்தியான அனௌன்ஸ்மென்ட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்க டிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து நமக்கு கேப்ச்சா வரும். இந்த கேப்ச்சா தான் நமக்கு லாஸ்ட் வீக் கிரியேட் ஆகல. அதாவது வந்து இந்த கேப்ச்சாவே நம்மளுக்கு காட்டல. ஸோ அதனால தான் நம்மளால வந்து லாஸ்ட் வீக் வீடியோ போட முடியாம போனது. இது கன்டினியூஸா இந்த சண்டே அன்னைக்கு வீடியோ போட முடியாம போனதுக்கு காரணம் இதுதான். அது இப்ப தான் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால தான் வந்து இப்ப நான் ரெக்கார்ட் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்னைக்கு நைட்டோ இல்ல நாளைக்கு ஈவினிங்கோ நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா? இதுல வந்து டைப் பண்ணிட்டேன். இப்ப நான் என்டர் பண்றேன். உங்களுடைய இமெயில் ஐடி நீங்க குடுத்தீங்கல்ல, அந்த இமெயில் ஐடிக்கு ஒரு அ இது வரும். வெரிஃபிகேஷன் நம்பர் வரும். அந்த வெரிஃபிகேஷன் நம்பர் என்டர் பண்ணணும். அடுத்தது வந்து உங்களுடைய நம்பருக்கு ஒரு உங்களோட ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணணும். அடுத்தது உங்களுக்கு ஒரு லீகல்
அக்ரிமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த அக்ரிமெண்ட்டை வந்து நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உள்ளார என்டர் ஆகிடலாம். ஸோ இது வந்து கஸ்டமைசேஷன் பண்ணால் பண்ணிக்கலாம், இல்லைனா லேட்டராக பண்ணிக்கலாம். இப்போ சொல்கிறதுல அமெண்டட் லேட்டர். இப்போ நீங்கள் வந்து ஆப்பிள் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துட்டீங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மேக் ஓஎஸ்ல வந்து நீங்கள் சைன்இன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணலாம். சாஃப்ட்வேர் டூல்ஸை டவுன்லோட் பண்ணலாம். உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து உங்களுடைய ரியல் டிவைஸை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். இங்கே எக்ஸ்போ டூல்ஸ் இருக்கும், ஸ்விஃப்ட் ப்ளே கிரவுண்ட் இருக்கும். இப்போ வேறு ஏதாவது சாஃப்ட்வேர்ஸ் வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ நீங்கள் மேக் வச்சுருந்தாலும் சரி, இல்லை மேக் வாங்க போகிறதா இருந்தாலும் சரி, இந்த ஆப்பிள் டே யூஸ் பண்ணி நம்ம சொன்னது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. மேக் ஆல்ரெடி வச்சுருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தால் ரொம்ப சந்தோஷம். தெரியலன்னா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். புதுசாக வாங்க போகிறவங்க வாங்கி இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த பேஸ் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஆப் டெவலப்மெண்ட், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மாதிரியான ஒர்க்காக இருந்தாலும் சரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ டெவலப்பர்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு. நெக்ஸ்ட் வீடியோ சாஃப்ட்வேர் டூல்ஸ் இன்ஸ்டாலேஷன்ஸ். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுடைய சஜஷன்ஸ், ஃபீட்பேக் அல்லது ஒப்பீனியன்ஸ் இருந்தால் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து சவுண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல்லைக்கானை தட்டி விடுங்க. யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.